ஹாய் வணக்கம். இன்றைக்கி சிறகடிக்க ஆசை சீரியல் இன்றைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேஷனெல்லாம் இருக்கும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ ரோகிணி என்ன பண்ணுறாங்கன்னா, மனோஜ் கடைக்கு வராங்க. வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு செக் ஒன்று கொடுக்குறாங்க. ஒரு ஆர்டர் ஒன்று எடுத்துகிட்டு வந்து அதுக்கான செக்கு 1,00,000 செக்கு கொடுக்குறாங்க. அப்போ மனோஜ் ஒரு மாதிரி பார்க்குறாரு. என்ன இதுன்னு கேட்டால், உனக்கு தான் என் பேரில் ஆசை இல்லை, ஆனால் எனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிக்கும் மனோஜ், அதனால தான் நான் ஆர்டர் பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ கூட வந்து மனோஜ் வந்து கோவமாக தான் பேசுவார். அவங்க கொடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ கடையில் இருக்கிற பொண்ணு சொல்கிறா, இவங்களை பார்த்தா ரொம்ப நல்லவங்களா தெரியுதுன்னொன்னா மனோஜ் வந்து கோவப்படுறாரு. யாரும் என் மைண்டை மாற்றாதீங்க அப்படின்ற மாதிரி அந்த வேலை செய்கிற பொண்ணுக்கிட்டேயே கோவப்படுறாரு. அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா, முத்துவும் மீனாவும் சேர்ந்து ஒரு ஸ்பெஷல் சைல்டை ஒன்று காப்பாற்றியிருப்பாங்க. ஒரு கத்தியை திறக்கிற மாதிரி போயிடுவான். அப்போது மீனா வந்து யோசித்து காப்பாற்றிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, முத்துக்கு வந்து ஒரு வேன் ஒன்று இஎம்ஐயில் எடுத்து கொடுத்து கஸ்டமர்லாம் பிடிச்சி கொடுக்குறேன், உங்களுக்கு நான் உதவி பண்ணுறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது முத்துவும் மீனாவும் ரொம்ப ஹாப்பியாகிடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருப்போன்ற மாதிரி ரொம்ப சந்தோஷம் ஆடுறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா, விஜயா என்ன பண்ணுறாங்க, மனோஜுக்கு ஒரு பணக்கார வீட்டில் பொண்ணு தேடிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி வந்து பொண்ணு பார்க்குறாங்க. அவங்கக்கிட்ட வந்து எனக்கு இத்தனை பவுன் போடுறேன்னு மனோஜுக்கு சொல்லியிருக்காங்க, இவ்வளோ பொண்ணுங்க வந்து பார்த்துருக்காங்க அப்படி இப்படின்னு அவங்கக்கிட்ட அளந்து விடுறாங்க. அந்த பொண்ணு வீட்டுக்காரங்களாம் என்ன சொல்கிறாங்க, இவங்களும் பெரிய பிஸ்னஸ் தான், அதனால் பையன் எதிர்பார்க்குறத விட அதிகமாக செய்வாங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்கிறாங்க. அப்போ இன்னொரு நாள் வாங்க, எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு பாருங்கன்ற மாப்பிள்ளை பாருங்கன்ற மாதிரி விஜயா சொல்கிறாங்க. இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சிந்தாமணி ரோகிணிக்கிட்ட எடுத்துகிட்டு போய் சொல்கிறாங்க. இந்த மாதிரி மனோஜுக்கு வந்து உங்கள் விஜயா வந்து பொண்ணு பார்க்க ஆள் வர வச்சுட்டா, நாளைக்கு அவனை பார்க்க வராங்க அப்படின்ன மாதிரி சொன்னோன்னே ரோகிணி வந்து ரொம்ப கோவப்பட்டு டேபிளெல்லாம் தள்ளி விடுறாங்க. அப்படியே இன்றைக்கான எபிசோடு முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு இந்த கல்யாணம் நடக்குமா, இல்லை இந்த பொண்ணு பார்க்கறது நடக்குமா, இல்லை நடக்காதா, இல்லை இதை வந்து ரோகிணி ஏதாவது பிளான் போட்டு தடுத்துருவாங்களா? உங்களோட கருத்துக்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டு நான் ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.